பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஒரு வார்த்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது ரைஸ் அப் ஃப்ரம் யுவர் மெஸ் அப். நம்ம லைஃப்பில் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்றத நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஈவன் சம்திங்ஸ், ஒரு சில விஷயங்கள், எல்லாமே இல்லை, ஆனால் ஒரு சில விஷயங்கள் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும் we will try our best. பட் ஆனால் அங்கே நடக்கும்போது இன்கேஸ் அது பர்ஃபெக்டாக நடக்கலை, உங்களுக்கு ஏதாவது டிசப்பாயின்மெண்ட்ஸ் இல்லை ஃபெயிலியர்ஸ், ஏதாவது ஒரு மெஸ்அப் உங்கள் லைஃப்பில் நீங்களே கூட தெரியாமல் மிஸ்டேக்ஸ் உங்கள் லைஃப்பில் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களை நான் என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். ரைஸ் அப் ஃப்ரம் யுவர் மெஸ்அப். நீங்கள் எதில் மெஸ்அப் ஆகிருக்கீங்களோ அதில் ரைஸ் அப் ஆக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஏன்னா எபேசியர் 1:3 வசனம் சொல்லுது, அவர் ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ரோமர் 5:17 கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே ஆளுகை செய்வார்கள் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு தோல்வியில், ஒரு மெஸ்அப்பில் விழுந்து கிடக்கிறது, சோர்ந்து போய் கிடக்கிறது கர்த்தருடைய சித்தம் இல்லை. நாம் எழும்பி வர வேண்டும். தூசியை தட்டி எழும்புவது போல எழும்பி வர வேண்டும். ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை சொல்லுகிறார், ரைஸ் அப் ஃப்ரம் யுவர் மெஸ்அப். ஆண்டவர் பற்றி கொண்டு, ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்டு, வார்த்தையை உறுதியாக பிடித்து கொண்டு நாம் எழும்பி பிரகாசிப்போம். God bless you.